சார் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் முருகப்பெருமாள். சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சார் ஐயா வணக்கம் வணக்கம். ஆமா 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 நல்ல ஒரு டக்குனு ஞாபகம் இல்லைங்க. முதல்ல சொல்றேன், நாங்க சொல்லல. சரி சார். ஐயா இப்ப 2-3 நான் இங்க மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே. என் பேர் செல்வம். சார் அதான் மதுரை செல்வம் சேவ் பண்ணிருக்காங்களே. ஆமாங்க. என்ன கொஞ்சம் நான் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சருங்க. அப்பா ரொம்ப சந்தோஷம் சார். அந்த மாதிரி படிச்சவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் படிக்காதவன் தான். இல்ல சார், இன்னைக்கு ஜோதிடங்கிற நாங்கெல்லாம் முடிச்சு 30-35 வருஷம் ஆச்சு. கோர்ஸ் முடிச்சு 35 வருஷம் ஆச்சு சார். இங்க நிறைய ஜோதிடங்கிற பேர்ல நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்கு. மக்கள் பல லட்சம் ஜோதிடர்கள் இருக்காங்க. ஆனா பல கோடி மக்கள் பிரச்சனைய இவங்களுக்கு, அதாவது இப்போ ஒரு வியாபாரம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மூலதனம் கஸ்டமர். இன்னைக்கு ஜோதிடத்துக்கு மூலதனம் மக்கள். அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய வேதனை, இத பயன்படுத்துறாங்க சார். ஆனா ஜாதகம் உருவாக்குன காலத்துல இதே கிடையாது. படிக்காத உருவாக்குனது. அகத்தியர், சித்தர், கம்பர். உங்களுக்கு 18 சித்தர்கள் எந்த காலேஜுக்கும் போகல. 12 ஆழ்வார்கள் எந்த காலேஜுக்கும் போகல. நாயன்மார்கள் எந்த காலேஜுக்கும் போகல. இந்த இயற்கையை கணித்தவன் எந்த பள்ளி படிப்பையும் படிக்கல. திருமூலர் சொன்னார், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். இந்த உடலை பார்த்துக்கிட்டா உயிர் தங்குமா? எப்படி? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயிலும் மண்ணு. ஹரி வேற, அரி வேற. இங்க அரிய உள்ள சேர்க்கிறாங்க, ஹரி கிடையாது. ஹரி, ஹரினா அறிவு. அறிவும் சிவனும் ஒன்னா. சூரியன்ல இருந்து வந்த துண்டு பூமி. சூரியனிலும் சிவனில் பிறந்த முருகன் பூமி. முருகன் அவ்வளவு அழகுனா பூமியில இருக்கிற அத்தனை விஷயங்களும் அழகு சார். இந்த பூமியில இருக்கிற அத்தனை அற்புதமான படைப்புகளும் அழகு. கடல் மட்டத்துக்கு மேல் பரப்பு இருக்கிற குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் அப்படின்னா, இந்த பூமிக்குள்ள இருக்கிற கடல் பரந்தாமன். இந்த பூமியே முருகன் தான். அந்த பரந்தாமனை தாங்கக்கூடிய சக்தியே பூமி தான். அப்போ இந்த பூமியில ஒரு உயிர் உற்பத்தி ஆகும். சூரியனால ஒரு உயிர் உருவாகும். சூரியனால ஒரு உயிர் உருவாகும். அது இந்த பூமியில தான் உற்பத்தி ஆகும். எத்தனை பிளானட் இருந்தாலும். அதுவும் மனிதனா பிறக்கிறது அபூர்வம். இந்த கடல் இல்லைன்னா வான் மேகம் இல்லை, வான் மேகம் இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா வளம் இல்லை, இந்த வளம் இல்லைன்னா இயற்கை இல்லை, இயற்கையின் பரிணாம வளர்ச்சி இல்லைன்னா நாம இல்லை. அப்போ இந்த உலகம் பூரா இருக்கக்கூடிய கடல் மட்டத்திற்கு மேல் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு முருகன். நாமெல்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் சார். இயற்கை பூமியின் பிள்ளை. 6வது தலைமுறை மனித பிறவி, அறிவின் பிறவிங்கிறான். இந்த இயற்கையில நிறை குறைகள் எல்லாம் கொட்டி கிடக்கு. அழகு கொட்டி கிடக்கு. உனக்கு தேவையானது எடுது. இந்த உடம்ப பாத்துக்க, உனக்கு என்ன தேவை? நீ உலகம் பூரா சுத்தினாலும் ஒண்ணும் கிடைக்காதுன்னு நிரூபிச்சாரு. எனக்கென்று ஒரு நாடு, என் நாடு, என் மக்கள் என்று நான் தனித்திருக்க போகிறேன். சார், நாம பிறந்த ஊர்ல நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நமக்கு உயிர் கொடுத்தது யாரு? அப்பாவினுடைய உயிரணுக்கள். தந்தையினுடைய உயிரணுக்கள் மூலமாக தாயினுடைய கருவறையில நாம வளர்றோம். அப்ப உயிர் கொடுத்தவன் தந்தை. அப்போ சூரியன்னா உயிர் காரகத்துவம், ஆத்மா காரகன்றாங்க. ஒரு ஆத்மா உயிருக்கான காரகத்துவம். அதுக்கு உருவம் கொடுக்கிறது சந்திரன். உங்களுக்கு பிளானட்ல சந்திரன் இல்லைன்னா உருவமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எந்த உயிருக்கும் உருவம் கிடையாது. அப்போ நம்ம உடல் என்பது என்னன்னா, அன்னை ஓர் ஆலயம், குடியிருந்த கோவில். அன்னை ஓர் ஆலயம், குடியிருந்த கோவில். இந்த உடல் என்பது ஆலயம். அதில் உள்ளிருக்கும் அணுக்கள் என்னும் உயிர் திசம். உயிர் எல்லா பிரபஞ்சத்துல எல்லா உயிர்லயும் இருக்கு சார். இந்த உயிரின் வடிவம் ஒரே வடிவம் தான். அது ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. ஒளி வடிவம். இத இந்த உலகத்துக்கு கர்த்தர் சொன்னார். மனிதன் இறந்து 3ஆம் நாள் ஒளி வடிவில் உயிர் தெழுவான் அப்படின்னு சொன்ன கருத்தை விட்டுட்டானுங்க. அவரை புடிச்சிட்டானுங்க. சித்தர்கள் பல நூல்களை இயக்குனாங்க. சொன்ன கருத்தை விட்டு. இந்த உடல் என்பது ராகு சார். இங்க ராகுனா தலை, கேதுன்னா தலை, இல்ல ராகுனா உடல், கேதுனா உடல் நிறைய பேர் சொல்லுவான். ராகு என்பது உடல், கேது என்பது உயிர். அதனால கேது திசை வரும்போது ஒருத்தனையும் அங்கங்க பிச்சு எரிஞ்சிரும். ஏன்னா இந்த உயிருக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு காட்டும். அவனுக்கு உண்மையை உணர்த்தும்.
ஞானம். விஞ்ஞானம் வேற, மெய்ஞானம். மெய் என்பது உடல். இப்ப இந்த உடம்ப பாத்துக்கிட்டாதான் உயிர் தங்கும். அப்போ கோவில் ஒண்ணு பாழடைஞ்சு போச்சு, அது உள்ள தெய்வத்தை எப்படி சார் போய் வணங்குவீங்க? சரி பண்ணாதான் உள்ள. அப்போ நம்ம உடம்ப பாத்துக்கிட்டு அந்த அணுக்களை வளர்க்கணுங்கிறான். அப்ப நமக்கு உயிர் கொடுத்தது தந்தை, உடல் கொடுத்தது தாய். இப்போ உங்க அப்பா, இப்ப ஜாதக கட்டமே மொத்தத்துல 12 கட்டம் சார். 12 கட்டம். மேஷம் முதல் மீனம் வரை 12 கட்டம். மேஷம் தந்தைன்னு போடுங்களேன். ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நம் தாய்க்கும் தந்தைக்கும் நீங்க பிறந்த, உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோ. இப்போ உங்க அப்பா உருவம் 1, துருவம் 2 உங்க அப்பா அம்மா. உங்க அப்பாவை பெத்த 2 பேர். உங்க அப்பா அவங்க அப்பாவை பெத்தது 2. உங்க அப்பாவுடைய அப்பாவை பெத்தது 2, அம்மாவை பெத்தது 2. அதாவது உன் தந்தையினுடைய தாத்தா பாட்டி 4 பேரு, தந்தையினுடைய தாய் தந்தை 6 பேரு. இவர் பிறந்ததுனால இவர் 7. அப்ப இவருக்கு 7ஆம் இடமான திருமண பொருத்தம். உங்க அம்மாவுக்கு 7ஆம் இடம். ஒரு லக்னத்துக்கு 7ஆம் இடம் மனைவின்னா அந்த துலாத்துக்கு 7ஆம் இடம் மேஷம். இந்த 14 உறவுகளின் கட்டமைப்பு 12 கட்டம் சார். இதனாலதான் அப்பா அம்மா 2, அப்பாவுக்கு ஒரு வீடு, அம்மாவுக்கு ஒரு வீடு. தாய் வழியிலயும் மாமை உண்டு, தகப்பன் வழியிலயும் மாமை உண்டு. தாய் வழியிலயும் அண்ணன் தம்பி உண்டு, தகப்பன் வழியிலயும் அண்ணன் தம்பி உண்டு. அதனாலதான் எல்லா கிரகத்துக்கும் 2 ஆண் பெண், ஆண் பெண்ணுன்னு குறிச்சு வச்சிருப்பான் எல்லா வீட்டையும். இப்போ உங்க அப்பா குடும்பத்துல இருந்து உயிரான உங்க அப்பா உயிர் அணுக்களால நீங்க உருவானீங்க. உங்க தந்தை குடும்பத்தினுடைய அணுக்கள்ல யாருக்காவது ஒரு நெகட்டிவ் ஒரு நோய் இருந்தது, உங்களுக்கு வருமா வராதா? வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த டிஎன்ஏ கண்டிப்பா வரும். அம்மாவினுடைய குடும்பத்துல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, ஒரு நோய் இருக்கு, அது உங்களுக்கு வருமா வராது? அதுவும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இந்த 2 குடும்பத்தினுடைய அணுக்கள்ல எந்த கிரகம் கெட்டிருக்கு, உனக்கு எந்த தசை நடக்குது, தாய்க்கு தலைப்புள்ள தந்தைக்கு இளைய பிள்ளை. அப்போ முத பிள்ளைன்னா தாய் வழியினுடைய தந்தையினுடைய தாய்வழி, தாயினுடைய தாய்வழியினுடைய டிஎன்ஏவை அதிகமா கொண்டுட்டு வரும். தந்தையினுடைய இளைய பையன் அப்படின்னாலே பொதுவாக 2வது குழந்தை மேல அப்போ பாசம் அதிகமா வைப்பான். பெண் பிள்ளையா இருந்தா மூத்த பிள்ளை மேல வைப்பான். அப்போ என்ன ஆகுதுன்னா, எந்த டிஎன்ஏவின் அணுக்கள் அதிகமா அவங்க கிட்ட இருக்கோ அந்த உறவுகள் மேல இவங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாகுது. நம்ம ஒரு இறைவனை எப்படி தேடுறோம், அப்ப யார் மீது பற்று அதிகமா, இப்ப முருகனை பிடிக்குதுன்னா அவன் மீது பற்று குறையிறது இல்லைல்ல. அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம். அறிவும் எந்த ஒரு விஷயத்தையும் அறிவால பார்க்கணும். அந்த கண்ணுல பாக்குறது போய், இது அம்மா, இது அண்ணன், இது தம்பி, இது அக்கா, இது தங்கச்சி, இது எல்லாம் எங்க வச்சிருக்கோம்? எண்ணம். எண்ணம் என்னும் இறைவன். ஒருத்தன் புத்தி சுவாதீனம் இல்லை, அவனுக்கு என்ன சார் தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இப்போ நம்ம அப்பா அம்மா வழியில இருக்கிறது, அப்ப 8 அடினா குட்டி திக்கற்றவனுக்கு. அப்போ அப்ப 8 அடி, திக்கற்றவன், திக்கு பிளஸ் கற்றவன். அந்த கற்றவன் திக்கற்றவனை எங்க அற்றவன் படிச்சிருவான். 8 திக்கை கற்றவனுக்கே தெய்வம் துணையா. இப்போ நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் 48 நாளைக்கு ஒருக்கா உடஞ்சு உற்பத்தி ஆகும் சார். 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இதான் 48. செவ்வாய் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போறதுக்கு எடுத்துக்கிற டைம் 48. அப்போ நம்ம பூமியில இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் உடைஞ்சு புதுமைப்படுத்தக்கூடிய நாள் 48 நாள். இதுதான் ஒரு மண்டலம். அப்போ ஒரு கோவில் அப்படின்னா நம்ம உடம்ப கோவிலுங்கிறான். எதை? இந்த உடல் கோவில். இதில் தங்கி இருக்கும் அணுக்கள் தெய்வம். இத கொடுத்தது யாரு? தாய் தந்தை. இப்போ ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் 12 வருஷம் பண்ணல சார், சாமிக்கு பவர் இல்லை. நம்ம அப்பா அம்மா செஞ்ச பாவம், உன்னை பூர்வ ஜென்மத்து கர்மா, பூர்வ ஜென்மத்து தொடர்பு, போன ஜென்மத்துல உங்க தாய் தந்தை செய்த பாவம், உன் முன்னோர் சாபங்கிறானே. இது வேற ஒண்ணுமே கிடையாது சார். இறை என்பது உணவு, அது இல்லைன்னா இருக்காது உணர்வு. இறை என்னும் உணவு இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த ஜீவராசியும் வாழாது. அப்போ 5ஆம் இடங்கிறது, இந்த வயிற்ற பட்டினி போட்டீங்கன்னா உங்க அணுக்கள் பூரா செத்து போயிடும். அந்த 5ஆம் இடம் தான் கருவறை, அந்த 5ஆம் இடம் தான் குழந்தை, அந்த 5ஆம் இடம் தான் பூர்வீகம், அந்த 5ஆம் இடம் தான் குலதெய்வம். வயிறு அப்படிங்கிறது நம் குடியிருக்கும் ஆலயம் அப்படிங்கிறான். இந்த அணுக்களை பலப்படுத்தக்கூடிய இடம் எஞ்சி. உங்களுக்கு ஒரு நோய்னா முதல்ல உணவு எடுத்துக்க சொல்லுவான், அதுக்கப்புறம் தான் மருந்து.
கரெக்டா? ஒரு கரெக்டுங்க. மரத்துக்கு நோய் சார், அதனுடைய வேருக்கு தான் வைப்பாங்க. எது? முதல்ல உரம், அதுக்கப்புறம் மருந்து, அப்புறம் நீர். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு செடியில நோயா, உடனே மேல போய் மருந்து அடிச்சிரு, அது சரியாயிரும், அடுத்த செடிக்கு வரும். நாம இன்னைக்கு வேறற்ற மரமா நிக்கிறோம். இப்ப அப்பன் 8 அடி அப்படின்னா, உங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா உங்களுக்கு என்ன உறவு சார்? தாத்தா பாட்டி எத்தனை தாத்தா பாட்டி? அப்பாவை பெத்தது 2, அம்மாவை பெத்தது 2. 2. ஆமா. மொத்தம் எத்தனை தாத்தா பாட்டி? 4. 4. இப்போ உங்க அப்பாவுக்கு எத்தனை தாத்தா பாட்டி வரும் சார்? 4. அவங்க அப்பாவை பெத்தது 2, அம்மாவை பெத்தது 2. இப்போ உங்க அம்மாவுக்கு தாத்தா பாட்டி 4 வரும். ஆமா. உங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 4, அம்மாவுக்கு 4, மாமனாருக்கு 4, மாமியாருக்கு 4, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. இந்த 16 குடும்பத்தினுடைய அணுக்களை குறைவில்லாமல் பெற்று வாழு. உன் தந்தை வழி 8னா, தாய்க்கு பின் தாரம், தாரம் வந்த பின் 8 அடி. இந்த 16 ஊர் ஈருடல் ஒரு உயிரை கலந்த பின் அந்த அணுக்களும், அதான் ஆண் பெண்ணுக்கு ஒரே அணுக்கள் இருந்தாதான் கரு உற்பத்தி ஆகுங்கிறான். இந்த 2 அணுக்களினுடைய கலவை அந்த மண்ணை மிதிக்கணுங்கிறான். எந்த ஊர் மண்ணை மிதிக்கணுமோ அந்த 16 பேர் பிறந்த ஊர் மண்ணை மிதிச்சு அந்த ஊர்ல எந்த இடம்னு கண்டுபிடிக்கதான் சாதின்னு ஒண்ணு கொண்டு வந்தான். சாதி அழிஞ்சா சாமி அழிஞ்சிரும் சார். உங்க கம்யூனிட்டி பக்கத்து ஊர்ல இருக்கும், நம்ம ஊர்ல ஒரு சாதி இருக்கும், அதே சாதி பக்கத்து ஊர்ல இருக்கும். அந்த ஊர் கோயில போய் நீங்க உரிமை கொண்டாட முடியாது சார். ஏன்னா உன் இனம் ஒன்று, குலம் வேற. உன் குலமே தெய்வமா. என் தாய் வழி, தந்தை வழி, மாமனார் வழி, மாமியார் வழியினுடைய நல்லது கெட்டது எனக்கும் என் பிள்ளைக்கும் சாரும். என் மனைவியினுடைய நல்லது கெட்டது நெகட்டிவ் எனக்கு வரும். என்னுடைய அணுக்களின் நெகட்டிவ் என் மனைவிக்கு போகும். உணவே மருந்து, உறவே கடவுள். அப்போ இந்த 16 ஊர் மண்ணை மிதிக்க சொல்றாங்க சார். அதனாலதான் அப்பன் 8 அடி, குட்டி 16. அப்பன் உங்க அப்பாவுடைய தாத்தானா உரிமை, ஏன்னா அது உயிர். உடல் சத்து போகும் சார், செத்து போகாது. உன்னில் சிவம், படைத்தவன் இறைவன். தாய் தந்தையை சுத்தின விநாயக பெருமானுக்கு நவகிரக தோஷம் கிடையாது சார். நீங்க எந்த ராகுக்கு பரிகாரமோ, கேதுக்கு பரிகாரமோ, சனிக்கு பரிகாரமோ, செவ்வாய்க்கு பரிகாரமோ, நீங்க இப்படி எதுக்கு பரிகாரம் பண்ணினாலும் எப்படி விநாயகனுக்கு தான் முதல்ல விநாயகன் தான். ஏன்னா அவனுக்கு எந்த தோஷமும் கிடையாது. நவ கிரகத்தின் தோஷத்தை வென்றவன் இந்த பூ உலகத்தின் ஞானத்தின் முதல்வன். நவ கிரகமா அவனுக்குள்ள அடக்கம். 9 கோளும் ஒன்றாய் சேர்ந்தாலும் அவனை ஒண்ணும் புடுங்க முடியாது. ஏன்னா ஞானம். எப்படி அப்பேற்பட்டவர் எதை சுத்தினாரு? தாய் தந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாதகத்துல 9ஆம் வீடு குரு வீடு. தந்தை என்பது குரு. குரு உச்சமாகிறது தாய். அந்த வயிற்றுல குருனா குழந்தை, குருனா தொழில், குருனா அப்பா, குருனா அம்மா. குரு பார்க்க கோடி நன்மை. தாய் தந்தை பார்வையில இருந்த ஒரு குழந்தைக்கு எந்த தீங்கும் வராதுங்கிறான். ஏன்னா பெற்ற பிள்ளைக்காக தன் தாய் தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி கொடுத்திருக்காரு சார். தாய்ப்பால் தாயிடம் தவிர வேற யாருக்கிட்டையாவது கிடைக்குமா? தந்தையின் உயிர் அணுக்களும் தாயினுடைய உயிர் அணுக்களும் வேற ஒருவரிடம் கிடைக்குமா? அப்போ நம் தாய் வழி தந்தை வழியினுடைய நன்மை தீமை மட்டும்தான். வாழையடி வாழை நம்மளுடைய வம்சம். இந்த 16 ஊரை தவிர வேற பல லட்சம் கோயில் இந்தியா முழுவதும் இருக்கு. அந்த கோயில் எல்லாம் கையேந்தின அதுக்கு பேர் என்ன சார் அர்த்தம்? யாசகம், பிச்சை. ஆமா. தன் குலம் தன் குடும்பத்தை தவிர வேற எந்த கோயிலுக்கு சென்னாலும் அது பிச்சை. அதனாலதான் அந்த காலத்துல சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, மத்திய நாடுன்னு 4 நாட்டையும் 4 மண்டலமா பிரிச்சான். ராஜாக்கள்கிட்ட மட்டும்தான் அத்தனை நிலமும் இருந்தது. நமக்கு இறைவாங்கிற உரிமை சட்டமே கிடையாது. அந்த நிலத்தில் நமக்கு ஒரு இடத்தை ஒதுக்கினான். அதில் வாழ்ந்த இடத்தில் உடல் அழியும், உயிர் அழியாது. அதுக்கு நட்டு வச்ச கல்லு சாமி சார். எண்ணம் இறைவன். நம்மளுடைய அணுக்களின் பிரதிபலிப்பு காட்சி. யாருடைய அணுக்கள் நல்ல பவரா இருக்கோ அவங்க இறந்த உடனே கடவுள வருவாங்க. அதனாலதான் இயற்கையால் படைச்சதுனால இயற்கையில் கலந்துட்டான், இறைவன் அடி சென்றார். நம்ம கும்புற சாமி சுடுகாட்டுல ஹரிச்சந்திரனை வச்சிருக்கான் சார். இந்த உடல் கண்டதுக்கு ஆசைப்படும். வீடு, மனை, மண்டி, லொட்டு, பணம், பாசு, பேரு, புகழ் எல்லாத்துக்கும் ஆசைப்படும் இந்த உடம்பு. ஆனா இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உயிர் நேர சுடுகாட்டுல ஹரிச்சந்திரனா மாறி நேர சிவன் பார்வதிங்கிற தெய்வமே சுடுகாட்டுல தான் சார் இருக்கு. இங்க அனைவரும் சமம் அப்படின்ட்டான். எதுக்கு ஆசைப்படாது.
அப்போ உடல் அழிஞ்சோன்னா ஒருத்தன் செத்துட்டான், வெட்டி கொண்டுட்டாங்க, இல்லை குத்தி கொண்டுட்டாங்க, இல்லை ஆக்சிடென்ட்ல செத்துட்டான், இந்த எடைப்பட்ட துர்மரணம் உங்களை பாதிக்கும். ஒன்றும் கிடையாது சார். விஞ்ஞான ரீதியாவே மனிதனுடைய மூளை கடைசி 7 செகண்ட்ல தன்னுடைய வாழ்நாளில் நடந்த இன்பமான நிகழ்வுகளை தக்க வச்சுக்கிட்டும், தன் குடும்பத்தில் உள்ள இன்பமான நிகழ்வுகளையும் தான் நேசிச்ச ஒருவரையுமே அதை தக்க வச்சுட்டு சாகும் சார். இது விஞ்ஞான ரீதி. 7 செகண்ட் சயின்ஸ். ஆமா. அப்படி இருக்கும்போது அவனுடைய எண்ணத்துல அதை கரெக்டா பாசிட்டிவ் உருவாக்குற மாதிரி படைச்சிருக்கான் பாருங்க சார். அப்போ நம்ம 12 வருஷம் நம்ம தாத்தா பாட்டி ஊரை நம்ம அப்பா அம்மா மிதிக்கலனாலும் அந்த அணுக்கள் கெட்டிருக்கும். அந்த கிரகம் ஜாதகத்துல கெட்டுடும். அதுக்குதான் சொல்லுவான், சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில். அப்ப உனக்கு எந்த உறவு பகை, எந்த உறவு உனக்கு ஒட்டு உறவு இல்லாம இருக்கு, எந்த உறவு அதிகமா செத்து போகுது, உனக்கு கணவன் செத்து போறானா, அண்ணன் செத்து போறான், அதுக்கு உண்டான கிரகம் என்ன உடனே சொல்லுவான். இன்னைக்கு இருக்கிற ஜாதகத்துல என்ன சார் சொல்லுவான், இந்த கிரகம் கெட்டிருக்கு, உனக்கு இத்தனை வருஷத்துக்கு உனக்கு பிரச்சனை வரும். இது இன்னும் சொல்லலனாலும் எனக்கு வரும். ஜாதகம் அதுக்கு உருவாக்கலையே சார். நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம இடத்துல நிறைய முள்ளு கிடக்குது, போனா குத்துன்னு தெரியும், அதை அழிக்கிறது புத்திசாலித்தனமா, அதுல பார்த்து பார்த்து போறது புத்திசாலித்தனமா? கெட்டதை அழிக்கணும் இல்லையா? அப்ப நமக்கு அப்ப நமக்கு என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ, பசிக்கு மருந்து உணவு தானே சார். உங்களுடைய பரிகாரம் உங்கள் வயிற்றை நிறைக்குமா, உங்கள் நோயை சரி பண்ணுமா? அப்போ அந்த காலத்துல விளக்கேத்துனா கார்பன் டை ஆக்சைடு ராத்திரி நேரம் இரவு நேரங்கள்ல கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடும். இருட்டு நேரத்துல உங்களுக்கு லைட் வெளிச்சம் கிடையாது. மிருகங்களுக்கு கண்ணு தெரியும். நம்ம காட்டு பகுதியில் வாழ்ந்ததுனால ரத்த வாடைக்கும் வேர்வை வாடைக்கும் நம்மளை அட்டாக் பண்ணிடும். அதனால அவன் சாயந்தரம் ஆனா விளக்கேத்த சொல்லுவான். கார்பன் டை ஆக்சைடுல இருந்து வரக்கூடிய நச்சுக்கு இதை பண்றதுக்கும் இந்த நெருப்பினுடைய ஸ்மெல்லிங் சென்ஸ் மிருகத்துக்கு ஜாஸ்தி. அது உடனே இங்க ஒரு நெருப்பு வாடை இருக்குன்னு அது வராது. நம்மளை காப்பது எல்லாமே இறைவன் அப்படின்னா சார். இப்ப ஒருத்தர் ரோட்ல துப்பிட்டு போட்டான், அதை தெரியாம மிதிச்சிட்டோம், நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் உள்ளங்கால தான் ஜாயிண்ட் ஆகும். அப்ப அதை மிதிக்கும் போது நம்ம உடம்புல அந்த அணுக்கள் நமக்கு வைரஸ் வந்துருது. அதனாலதான் ரோட்ல பாம்பு அடிச்சுட்டு போடாத, உன்னை கொன்னுடும், பழி வாங்கிடும், படம் எடுக்கும். ஏன் அந்த விஷத்தை இவன் மிதிச்சா இவனுக்கு ஏதாவது வந்துடும். இன்னைக்கு தானே சார் செருப்பெல்லாம், அன்னைக்கு ஏது செருப்பு கிடையாது. அப்போ எந்த சித்தர் உங்களுக்கு பணம் சேர்த்தான், மூலிகையில செல்வம், எந்த சித்தர் உடல் வளர்த்தான், உயிர் வளர்த்தான், இயற்கையை வளர்த்தான்? யார் உங்களுக்கு செல்வத்தை சேர்த்திருக்கா? எந்த முன்னோர் செல்வத்தை சேர்த்தான்? ஒருத்தனும் சேர்க்கல சார். இன்னைக்கு கேட்கிற அத்தனை பேரும் தன்னுடைய தேவை, இது உடலினுடைய ஆசை. உன் எண்ணம் ஈடேறணும்னா தாய் தந்தை தவிர வேற யார் சார் தருவா? உடலின் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னா தாயால மட்டும் தான் தர முடியும். அப்போ உயிர் அப்படிங்கிறது தந்தை வழி தெய்வம் குலசாமின்னா, இப்போ உங்க மாமியார் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, மாமியார் கூட பிறந்த தம்பி உங்க மனைவிக்கு மாமா. அவருக்கு நீங்க உங்க வீட்டுல ஒரு பத்திரிக்கை, உங்க அப்பா ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்றாரு, யாரு உங்க அப்பா, அப்ப அவரு தான் தலைமை எடுத்துக்குவாரு. இப்போ உங்க மாமியாருடைய தம்பிக்கு ஒரு பத்திரிக்கை வைக்கல, எனக்கு ஏன்டா வைக்கலன்னு சப்புன்னு வந்து உங்களை அரைஞ்சிட்டாரு. கேள்வி கேட்க முடியுமா உங்க அப்பாவால? கேட்க முடியாது சார். ஏன்னா உயிர் அப்பன் கொடுத்தானே, அதுக்கு உருவம் கொடுத்தது அம்மா சார். தாய் வழி தெய்வமும் தந்தை வழியின் தெய்வமும் அணுக்களில் ஒன்று. எப்படி? அதனாலதான் சார் தாய் வழி தெய்வம் கன்னிகா தானமே நம்மளுடைய பெண்ணை வந்து அவனுக்கு தான் மனைவி, அவன் தான் புருஷன், அவன் தான் தாரவாத்து கொடுக்கணும். நல்லா பாருங்க, சந்திரன் என்னும் நீரில் சுக்கிரன் என்னும் உப்பு கலந்துருக்கும். இந்த உலகத்துல இருக்க இந்த உடம்ப பாதுகாக்கிறது சுக்கிரன் சார். இப்போ உங்க அப்பா உடைய தாத்தா பாட்டி, அம்மாவுடைய தாத்தா பாட்டி, மாமனாருடைய தாத்தா பாட்டி, மாமியாருடைய தாத்தா பாட்டி, இந்த 16 பேர் பிறந்த ஊர் மண்ணை மிதிச்சு பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் அந்த கல்லை கும்பிடக்கூடாது சார். இப்ப நம்ம பிறந்த உடனே முண்டமா இருக்கோம், நமக்கு ஒரு பேர் வச்சிடுறோம். அந்த பேரை சொன்ன உடனே இன்னைக்கு நம்ம சாவர வரைக்கும் அந்த பேர் தான் நமக்கு. அப்ப நம்ம முன்னோர் அதுக்கு ஒரு பேர் வச்சிடறான், சாமின்னு. கருப்பசாமி, முனீஸ்வரன், சுடலை மாடன், உங்களுக்கு ஒரு பேர் அம்பாள், இந்த அம்பாள்னு பேர் வச்சிடறான். இந்த உலகத்துல கிருஷ்ண பரமாத்மா 10 அவதாரம் எடுத்து படாத பாடுபட்டு செத்த பின் சாமி, கர்த்தர் படாத பாடு செத்த பின் சாமி, பல சித்தர்கள் பல இன்னல்கள் பட்டு இறந்த பின், உடல் அழிந்த பின் சாமி சார். உடல் சத்து போகும் செத்து போவாதுன்ட்டான் சார்.
வாழையடி வாழை வம்சம், புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது, உன் வம்சத்தின் டிஎன்ஏ உன்னில் தொடர்ந்துகிட்டே இருக்குமா. இப்போ ஒரு வாழை மரம் கொலை தள்ளி சாஞ்சிருச்சு, இப்போ அதன் சுத்தி இருக்கிற கண்ணு அதை நல்லா வச்சு அதுக்கு ஒரு உரமும் நல்லா மருந்து வச்சு வளர்த்தோம்னா அது அதை விட இன்னும் நல்லா காய்க்கும் இல்லையா. நம் முன்னோர்கள் செஞ்ச அவங்க செய்யாம விட்டதுக்கு நாம இறை என்னும் உணவை சத்தா எடுத்து அந்த பூர்வீக மண்ணை மிதிக்கும் போது அந்த 16 வகை அணுக்களும் நம்ம உடம்புல ஆக்டிவேட் ஆயிடும். நம்ம உடம்புல இருக்கிற அந்த அணுக்கள் 48 நாளைக்கு ஒருக்கா உடஞ்சு உற்பத்தி ஆகுதுங்களா. இப்போ ஒரு செல்போன் இருக்கு, எல்லா பேர் பார்ட்ஸும் வேலை செஞ்சாதான், ஒரு வண்டி, ஒரு கம்ப்யூட்டர், நீங்க என்ன பேர் பார்ட்ஸ் வேணாலும் எடுங்க, அது உள்ள இருக்கிற எல்லா பேர் பார்ட்ஸும் வேலை செஞ்சாதான் அது நல்லா இருக்கும். இப்ப நம்ம உடம்புல ஒரு அணுக்கள் வந்து 12 வருஷமா நம்ம தாத்தாவோ அப்பாவோ மிதிக்கல, அந்த கிரகம் கெட்டுருது, இவனுக்கு அந்த நோய் வந்துருது. இப்ப புதன்னா நரம்பு ஃபிக்ஸ் வருது, இல்லைன்னா ஒரு மாதிரி புத்தி சுவாதீனம் எல்லாம் போயிடுறாங்க. குரு அப்படின்னா கேன்சர் வருது. அப்போ எந்த அணுக்கள் உங்களுக்கு அங்க வேலை செய்யலையோ அது கெட்டுருது. அதனாலதான் வெட்டி வெட்டி எடுக்கிறான். செத்த அணுக்களுக்கும் செத்த பணத்துக்கும் வைத்தியம் பார்க்கறதும் ஒண்ணு. அப்போ அந்த ஊர் மண்ணை மிதிக்கும் போது அந்த அணுக்கள் ஆக்டிவேட் ஆகுது. ஒரு மண்ணை மிதிக்கும் போது நெகட்டிவும் ஆக்டிவேட் ஆகும், பாசிட்டிவும் ஆக்டிவேட் ஆகும். எல்லா கிரகத்துக்கும் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு இல்லையா. அப்போ இந்த உறவுகள்ல உங்களுக்கு இந்த 8 அப்படிங்கிறது சனி. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 வரும். சனிக்கு செவ்வாயினுடைய கர்மனா ஹீட்டும் சேர்ந்து வரும். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 வருது. இந்த அணுக்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தா ரெண்டுமே ஃபுல் பவர்ல இருக்கும். இப்போ நம்ம உடம்புல எண்ணற்ற அணுக்கள், எண்ணற்ற துகள்கள் இருக்கு. ஆக்சிஜன் உற்பத்தி ஆகும் இடம் கடல், கால்சியம் உற்பத்தி ஆகும் இடம் கடல், ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகும் இடம் கடல், சோடியம் உற்பத்தி ஆகும் இடம் கடல். எண்ணற்ற நதிகள் பல்லாயிரம் வருஷமா மூலிகையோடு கலப்பது கடல். எந்த நீர் கெட்டு போனாலும் கடல் நீர் கெடாது, எந்த நீர் வத்தி போனாலும் கடல் நீர் வத்தாது, எதை கொண்டு போய் கலந்தாலும் கடல் நீர் கெடாது, விஷத்தையே ஊத்தினாலும் விஷம் செத்துடும். நவ கிரகங்களினுடைய கதிர்வீச்சும் கடல் நீரை கெடுக்காது. எந்த நோய் வந்தாலும் கடல் மீனுக்கு நோய் வராது, எந்த நோய் வந்தவனா இருந்தாலும் கடல் மீன் சாப்பிடலாம். உயிரை திருப்பி தரக்கூடிய சஞ்சீவனி மூலிகை வரைக்கும் அதுல இருக்கு. நவ பாஷாணமும் மருந்தாகிறது கடல்ல இருக்கு. அப்போ நம்ம அணுக்கள் என்ன கிரக அவங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்ற இடம் எதுனா உதயத்தினுடைய நேரம். பூமி சுழற்சியின் போது சூரியன் அங்கதான் இருப்பாரு. பூமி சுத்தி வரும்போது அந்த கடலோட மேல் மட்டத்துக்கு சூரியன் வந்துருவார், உதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. அப்போ 4:30 to 6ங்கிறது 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அந்த 16 ஊர் மண்ணை மிச்சம் எல்லா அணுக்களும் ஆக்டிவேட்ல இருக்கும். இப்போ அந்த கடல்ல குளிக்கணும். பௌர்ணமிக்கு போனா, திருச்செந்தூருக்கு போனா முருகன் காசு தருவார்னு சொல்லிட்டாங்க. அதுவும் பல ஜோசியக்காரன் சொல்லிட்டான். அப்போ அதையாவது செய்வானான்னு நானும் குளிக்கிறதுக்காக சில விஷயங்கள் சொன்னேன். ஆஹா, என்னமோ முருகன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்யறதாகவும், ஐயோ தாங்க முடியல சார். இப்போ அந்த கடல்ல நல்ல அலைக்கடல் வர்றது பௌர்ணமி. ஒரு 2 நாள் முன்னாடி இல்ல 2 நாள் கழிச்சு கூட போங்க. ஒரு 5 மணிக்கு 1 hour குளிங்க. 1 hour குளிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற எண்ணற்ற துகள்கள் வழியா அந்த மருந்து உள்ள போகும் சார். அதனாலதான் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல மொட்டை ஸ்பெஷல். முக்கடலின் சங்கமம் திருச்செந்தூர். எந்த கடல்லையும் இல்லாத மருத்துவ குணம் அங்க இருக்குது. அசுரனை வென்ற இடம், தேவரை காத்த இடம். அசுரன் என்பது கிருமி, ஒரு மனிதனை கொல்லக்கூடியது, ஆழகால விஷம். அந்த விஷத்தை கடல்ல போயிட்டு அமிர்தம்ங்கிற கலசம் கிடைக்குமா சார். அடுத்த 48 நாள்ல ஒரு மருந்து விருந்தோம். ஒருத்தனுக்கு டைபாய்டு வந்துச்சுன்னு வைங்களேன், 6 மாசத்துக்கு சிக்கன் சாப்பிடாதம்மா. மஞ்ச காலமா வந்துச்சுன்னா 6 மாசத்துக்கு பத்தியத்தை போட்டுருவான். ஏன்னா ஏன் அந்த 6 மாசம்னா 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், 48னா ஒரு 48, 2 48, 3 48 சேர்த்தீங்கன்னா மருந்தும் விருந்தும் 3 நாள். அப்படின்னா ஒரு மண்டலங்கிறது ஒரு நாள், 3 நாளுங்கிறது 3 48 144. இன்னைக்கு கவர்மெண்டே 144னா தடை உத்தரவு. அந்த 3 48 நாளைக்கு ஒருத்தங்க கேன்சரே வந்தாலும் குளிக்கலாம். ஆனா நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நீங்க கஸ்டமர் சார். அவங்களுக்கு இன்னைக்கு கொரோனா வரும்போது கடல்கிட்டே விடலையே சார், ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிற இடமே அது சார். புரியுதுங்களா. நம்ம கல்வி ஏட்டுக்கல்வி சார். ஆனா இது வந்து எப்படி சொல்றது, நம்மளுடைய ஞானம் அப்படின்னா உடல். சித்தர்கள் வந்து மெய் ஞானம் அப்படின்னா உடலினுடைய ஞானத்தை படிக்க சொல்றாங்க சார். இந்த உடம்ப பார்த்துக்கிட்டா உயிர் என்னும் இறைவன் உன்னில் தம் கடவுள்
உனக்குள்ள போ, அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுவும் சிவம். அவன் இன்றி ஓர் அணுவும் அசையாது. அப்ப 8 அடி குட்டி 16 அடி. திக்கற்றவனுக்கு, இந்த 8 திக்கை கற்றவனுக்கு உன் தெய்வம் துணை. அந்த மண்ணு காப்பாத்தும். பிறந்த மண்ணு அள்ளி அடிப்பட்ட இடத்துல பூசுறானே மருந்தா, ஏன் அந்த மண்ணுக்கு உயிர் இருக்கும் சார். உங்க பிறந்த மண்ணை எவனாவது பேசுனா விடுவீங்களா? அவன் எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் நீங்க பிறந்த ஊரு, உங்க சொந்த ஊரை பேசினா விடுவீங்களா? அப்போ தானாடா விட்டாலும் அந்த மண்ணு உங்களை விடாது சார். புரியுதுங்களா? முருகன் என்பது அந்த பூமி. முருகன் என்பது ஏன் அழகுனா அவன் அறிவுக்கு கடவுள். இந்த பூமி என்பது பொக்கிஷம். இந்த பூமிக்குள்ளதான் அத்தனையும் தஞ்சம். பஞ்சபூதம் 8 திக்கு அத்தனையும். அதுல நாம பிறந்த இடத்துல வாழணும் சார். வேடந்தாங்களுக்கு வர்ற பறவைக்கு தெரியும் சார், சீசனுக்கு வந்துட்டு இன்னொரு காக்கா கூட்டம் கூட்டமா வாழும். ஆனா அது வேற இது வேற. இப்ப நம்ம ஊர்ல காக்கா இருக்கு, நான் சென்னையில இருக்கேன், காக்கா இருக்கு. இனம் ஒன்று, குலம் வேற. நம் குடும்பம் தான் நம் குலம். தாய் வழி தந்தை வழி உறவுகளே குலம். குலமே தெய்வம். அப்போ இறைவனடி சேர்ந்தவனுக்கு மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மறு பிறவி எடுக்கும். மேனியை கொள்வாய், பிறப்பும் நானே இறப்பும் நானே பாவமும் நானே புண்ணியமும் நானே. தூற்றுவார் தூற்றற்றும் போற்றுவார் போற்றற்றும் அனைத்தும் கண்ணனுக்கேனார். எல்லாம் கடலுக்குள்ள போயிடும் சார். ஒன்றை சார்ந்து ஒண்ணு இருக்கும். இப்ப பாம்பு விஷம் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுட்டானா அது தவளை அதிகமா பெருகிரும், பூச்சி அதிகமா பெருகிரும். ஒன்றை சார்ந்து ஒண்ணு இருக்கு. அதனால அத அவங்க பயத்தை பக்தியா கொடுத்தா. அந்த காலத்துல படிப்பறிவு கிடையாது இல்லையா? அப்போ இன்னைக்கு நாம வாழணும் அப்படின்னா இந்த 16 ஊர் மண்ணை மிதிக்கணும். இந்த 16 ஊர் மண்ணை மிதிச்சு கடல்ல குளிக்கணும். அப்படி குளிச்சிட்டோம்னா நம்மளுடைய அணுக்கள் வீரியமாகும். நம்மளுடைய அத்தனை கிரகமும் பாசிட்டிவ் ஆயிரும் சார். உங்களுக்கு அது நெகட்டிவ் தசை நடத்தினாலும் பாதிப்பு அதிகமா இருக்காது. அப்படி இல்லைன்னா அந்த கெட்ட கிரகத்தினுடைய பாதிப்பு நமக்கு இருக்கும். இப்போ நமக்கு எனக்கு 58 வயசு ஆகுது. ஓகே சார். எனக்கு சுக்கர நடக்குது. இப்போ எனக்கு என்ன சார்? துளாராசி சுக்கர தசை நடக்குது சார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் சார். சொல்லுங்க. 1962ல பூமி மேல ஒரு விண்கல் மோதுச்சு சார். ஓ சரி. விண்கல் மோதும் போது லீப் வருஷம்னு ஒன்று கொண்டுட்டு வந்தாங்க. நம்மளுடைய தமிழ் வருஷம் என்னன்னு கேட்டுக்குங்க சார். தமிழ் அப்படின்னாலே உயிரெழுத்து மெய்யெழுத்து. எப்படி? தமிழ் வல்லினம் மெல்லினம் இடையினம். இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம். தாத்தா பாட்டி அப்பா அம்மா நாம. தலை உடல் கால். எப்படி? இப்படி 3 வந்துரும். 7.5 சனி, ஜென்ம சனி, பாத சனி. சனி ஆத்மாகாரகன் பித்ருக்காரகன். நம்ம கர்மகாரகன் யார சொல்லணும்? சனி ஈஸ்வரன் பட்டதுனால அந்த ஆத்மா சொல்லிடுறேன். கர்மகாரகன் பித்ருதோஷம் சனிக்கு பண்ணுவோம். நாம பிறக்கும் போது தலைகீழா. சனினா யாரு? முன்னோர்கள். அந்த முன்னோர்களுக்கு தான் கர்ம காரியம் பண்றீங்க. அவங்களுக்கு ஒரு நோய் இருந்தா நமக்கு வரும். அந்த டிஎன்ஏல ஒரு நோய் இருந்தா நமக்கு வரும். சனி கொடுக்க எவர் தடுப்பர். இதுதான் அர்த்தம். அவங்களுடைய டிஎன்ஏவை நாம எடுத்துக்கிட்டோம்னா அது மாறாது. அப்போ திதி தர்ப்பணம் இந்த உலகத்துல கொடுத்தானா அவன் தான் சார் இந்த உலகத்திலே மன்னிக்க முடியாத பாவி. யார் ஒருத்தன் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டானோ அவனுக்கு இந்த உலகத்துல மன்னிப்பே கிடையாது. சாய்பாபா உங்களுக்கு சாமி, கர்த்தர் சாமி, 51 சக்தி பீடம், 51 துண்டா வெட்டி விழுந்த இடம் சாமி. என்ன சொல்றாங்க? உடல் அழியும் உயிர் அழியாது. உயிர் இறைவனடி சேரும். அதனாலதான் கருவறை இருட்டா வச்சிருக்கான் சார். நம்ம வயிறு இருட்டு சார். தாயின் கருவறையில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தாயினுடைய அணுக்கள் பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். எப்படி? தாய் வழி தந்தையின் வழியினுடைய அணுக்கள் தான் சார் தாயின் கருவறையில இருக்கிற வரைக்கும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் பசி. ஒரு குழந்தை வேணும்னா குலசாமி வீட்டு தான் போக சொல்றான். இப்போ பூமி 1960 கொஞ்சம் வேமா லீப் போர்ஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ வல்லினம் மெல்லினம் இடையினம்னு சொன்னேன். அப்போ தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் உயிர் எழுத்துக்கள் 12. ஹலோ சொல்லுங்க சார். உயிர் எழுத்துக்கள் ஜாதகத்துல 12. ஆமா. ஜாதக கட்டம் 12. அப்ப இந்த உயிர் எழுத்துக்களை வச்சு உருவாக்குன தமிழ் மொழி 256. ஹலோ சார் கேட்டுதான் சார். ஏதோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல. சரி,
நீ சார், சொல்றது கேட்டுதான் இருக்கேன். அதாவது உயிர் எழுத்துக்கள் வந்து 12 சார். ஜாதக கட்டம் லக்னம்ங்கிறதும் 12. ஆமா. இந்த உயிர் எழுத்துக்களை வச்சு தமிழ் மொழியில உருவாக்குன மொழி 256 எழுத்து. ஆ. உடல் என்பது சந்திரன். ம். இந்த சந்திரனுடைய 27 நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் 108. ம். அப்ப இந்த 12 ராசிக்குள்ளேயும் தான் இந்த நவகிரகம் மைய கொள்ளுது 27 நட்சத்திரத்துக்குள்ள இல்லையா? ஆமா. ஹலோ, சொல்லுங்க சார். 256 ஒரு 108, 356 8 364. அப்ப இந்த நவகிரகத்துக்கு லக்னம் நட்சத்திரத்தை போட்டாச்சு. இவை அனைத்தும் பூமியில் மையம் கொள்வதால் எந்த நவகிரகத்திலையும் பூமியை வச்சிருக்க மாட்டான். ஏன்னா அந்த பூமியை சேர்த்தீங்கன்னா 365 நாள் சார். வாக்கிய பஞ்சாங்கம் அதுலயே பூமி இன்னைக்கு பல மில்லியன் செகண்ட் வேகமா சுத்துதுன்னு சொல்லிட்டான். பூமி 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுத்தி முடிச்சிருதுங்கும் போது 1 hour டிலே சனி பெயர்ச்சி 1 வருஷம் டிலே ஆகுது. 1 வருஷம் டிலே சார். அப்போ 1 வருஷ பலன் எப்படி எடுப்பீங்க? ஒரு லக்னம் பின்னாடி போயிடும், ஒரு நட்சத்திரம் பின்னாடி போயிடும். லக்னமே இங்க தப்பு. அப்புறம் எவ்வளவு பெரிய ஜாம்பவான் ஜோதிடனா இருந்தாலும் உங்களுக்கு பாக்குற பலன் தப்பாவே இருக்கும் சார். முதல்ல நம்மள திருத்தணுமா, அதுக்கப்புறம் தான் சார் உலகத்தை திருத்த போனோமா. எப்படி நம்ம திருத்தணும்? முதல்ல நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம்னா சார், நீங்க கத்துக் கொடுக்குற ஆசிரியரா இருந்தீங்கன்னா நீங்க அதனுடைய நெளிவு சுழிவு அது என்ன ஏதுன்னு முடிஞ்ச வரைக்கும் கத்துக்கணும். நம்ம பிழை இருக்கும், இருக்கிற பிழைய திருத்திக்கலாம் இல்லையா? நான் எல்லாரும் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சூட்சமா அந்தரம் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏன் மாற்றவில்லை? இஸ்ரோங்கிற ஒரு இதான அறிவிச்சிருக்கான். வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 1 வருஷம் டிலேங்கும் போது குரு 1 வருஷத்துக்கு ஒரு கட்டம், ஆனா சூரியன் 1 வருஷத்துக்கு 12 கட்டம். அப்போ 12 வருஷத்துக்கு சூரியன் ஒரு கட்டம்னா தினமும் 24 மணி நேரத்துல தினமும் உதிச்சு மறையுது. அப்ப அந்த ஒரு நாளைக்கு உண்டான பலன் 12 கட்டத்துக்கும் லக்னம்ங்கிற உயிர் 24 மணி நேரத்துல மாறும். ஆனா ராசி 24 மணி நேரத்துல ஒரு பாதம் மாறும் சார். ஒரு நட்சத்திரம் மாறிடும். 4 24 ஒரு நட்சத்திரம் 4 பாதம் மாறிடும் அந்த ஆளு. ஆமாமா கரெக்ட். அப்போ ஒரு நட்சத்திரமே பின்னாடி போயிடும் சார். உங்களுக்கு நீங்க என்ன லக்னம்னு சொன்னீங்க? கும்ப லக்னம். இனிமேல் மகர லக்னம். உங்களுக்கு இது பாத தனி முடிய போகுது. என்ன ராசி? துளாராசி. என்ன நட்சத்திரம்? விசாகம். அப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு விசாகத்துக்கு முன்னாடி சித்திரை வருமா, சுவாதி வரும். அப்போ உங்களுக்கு சுவாதி சனியினுடைய கர்மா. அப்போ உங்க பாடி ஹீட்டு. நீங்க தினமும் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நீங்க நான் சொன்னதெல்லாமே நீங்க பூர்வீகத்தில் உள்ள எல்லை காவல் தெய்வத்தை வணங்கணும். இந்த பூர்வீகம் போகணும் சார். லக்னம் சரியா இருந்தா பலன் பர்ஃபெக்டா வரும் சார். இப்போ உங்களுக்கு நான் லக்னம் மகரமா போடுறேன். மகரமா போடும்போது மகரத்துல செவ்வாய் உச்சம். உங்களால நேரத்துக்கு எதையாவது வயிற்றுக்குள்ள போடணும்னு நினைப்பீங்களா இல்ல பட்னி போடுவீங்களா வயிற்று? செவ்வாய்ங்கிறது என்ன தெரியுது? செவ்வாய் தோஷம்னா என்ன சார்? ஜலதோஷம்னா ஜலம்னா தண்ணி, தோஷம்னா கெட்டு போச்சு, சளி பிடிச்சிருச்சு. ஏன்னா நம்ம மொழி கிடையாது, அதனால இவ்வளவு பிரச்சனை. இப்ப செவ்வாய் தோஷம்னா ஒருத்தங்களுக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. செவ்வாய்ங்கிறது நெருப்பு. செவ்வாய்ங்கிறது நெருப்பு. இப்போ ஒருத்தங்க நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டா செவ்வாய் தோசத்துக்கு வாழை மரத்துக்கு தாலி கட்ட சொல்றாங்க. ஒருத்தங்க நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டா வாழை இலையில படுக்க வைக்கிறோம். உடம்புல ஹீட்டுனால கிட்னி ஸ்டோன் வந்துருச்சா வாழைத்தண்டு சாறு குடிக்கிறோம். உடம்புல மோஷன் ப்ராப்ளம் ஹீட்னால வந்துச்சுன்னா வாழைப்பழம் சாப்பிட்றோம். ஹலோ, சொல்லுங்க சார். உடம்புல அணுக்கள் உஷ்ணம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை இன்னொரு பையனுக்கு அதே உஷ்ணம் உள்ளதுன்னா அந்த அணுக்கள் தாங்க முடியாம அவனுடைய அணுக்கள் அது பலவீனப்படுத்திடுது. ஒரு உச்சத்துக்கு ஒரு நீச்சத்தை சேர்க்கலாம், ஒரு உச்சத்துக்கு ஒரு உச்சத்தை சேர்க்கலாம், ஆட்சிக்கு ஆட்சியை சேர்க்கலாம். ஆனா நீச்சத்துக்கு நீச்சத்தையே சேர்த்தினா மலைக்கு அவனுக்கு அதுக்குண்டான செவ்வாய் அவன் ஆக்டிவேட் பண்ணணும். அது எங்க நீச்சமாகுது? கடலுக்குள்ள. அப்போ கடலுக்குள்ள நீச்சமாயி கடலுக்குள்ள நீச்சமா இருக்கிறவன் அவனுக்கு 7ஆம் வீடு உச்சம். அப்ப அவன் பழனி மலை போலாம். நீங்க பழனி போனீங்கன்னா வச்சு உரிச்சிரும். நீங்க திருச்செந்தூர் போலாம்.
சார் ஒரு வினைக்கு எதிர்வினை முற்றுப்பயன். செய் வினை அப்படின்னா ஒரு விஷயத்த செய்யல, அது வினையா மாறி நிக்குது. அதை செயல்பாட்டு வினையா மாறும் வினை முற்றுப்பயன். ஒரு வினைக்கு ஒரு வினை எதிர்வினை சார், அது வினை முற்றுப்பயனை தரும். இரவுனா பகல், அதுதான் பேலன்ஸ் பண்ணும். அம்மானா அப்பா, இன்பம்னா துன்பம், இதுதான் பேலன்ஸ் பண்ணும். நல்லதுன்னா கெட்டது, இத பேலன்சிங் சார் இது. அப்போ ஒரு கிரகத்தினுடைய உனக்கு தசை நடக்குதுன்னா அதனுடைய நெகட்டிவ் அழிக்கிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படி தேடணும். நவ கிரகத்துக்கும் ஒரே இடத்துல சுக்கிரன் உச்சம்னா அது திருச்செந்தூர் கடல் சார். நீங்க திருச்செந்தூர் கடல்ல இந்த 16 ஊர் மண்ணை முதிச்சுட்டு கரெக்டா 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நீங்க குளிங்க. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய துன்பம் 348 144ல காணாம போயிடும். இது தெரிந்தா சார் இந்த 16 ஊர் சொல்றீங்க. இப்போ உங்க அப்பா இருக்காங்களா? இல்ல, அப்பா இல்லை. அம்மா? அம்மா இருக்காங்க. அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி அவங்களாம் யாருமே இல்ல. யாருமே இல்லையா? இறைவா எனக்கு திக்கும் தெரியல திசையும் தெரியலன்னா ஒரு மரத்துக்கு நோயினா ஆழமா தோண்டி வைக்கலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது தோண்டி வைக்கணும். உங்க அப்பாவுடைய அப்பா பிறந்த ஊர்? ஊர் தெரியும். உங்க அப்பாவுடைய அப்பா பிறந்த ஊர்ல உங்க கம்யூனிட்டிக்கு உண்டான அத்தனை கோயிலையும் கும்பிடணும். அங்க இருக்கிற சாமியில இருக்கிற நீங்க சிலைய பார்க்காதீங்க சார், அது உள்ள இருக்கிற உங்க முன்னோரை பாருங்க. எண்ணம் நீங்க இந்த மைண்ட்ல யார வச்சிருக்கீங்க? இது மனைவியா, இது அக்காவா, இது பெரியமாவா, இது சித்தியா, இது தம்பியா, இது தங்க, இதெல்லாம் மைண்ட்ல வைக்கிறீங்கல்ல. அங்க கல்ல பார்க்காதீங்க, அது உள்ள உங்க முன்னோர் இருக்கான்னு பாருங்க. தாத்தா பாட்டி போட்டோவா அந்த காலத்துல போட்டோ எடுக்க எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது சார். சாமி போட்டோ வரைய எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. அதனால அந்த சிலையை சாமியா கொண்டுட்டு வந்துட்டான். நீங்க சொல்ற சாமி எல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியும், உங்களுடைய முன்னோர்களுடைய அணுக்களை வாங்கவே முடியாது. தாய்ப்பாலுக்கு விலையே கிடையாது. தந்தையினுடைய உயிரணு விலை மதிப்பற்றது. அப்போ நம் முன்னோர்கள் தான் கடவுள் சார். அன்னைக்கு போட்டோ எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல. ஒரிஜினல் தாத்தா பாட்டியை கும்பிட்டு பாருங்க சார், உங்க வாழ்க்கையை அப்படியே மாத்தும். ஏன்னா அவங்க உங்க உடம்புக்குள்ள உயிரோட இருக்காங்க. அவங்க அணுக்களை உயிரோட வச்சுட்டு அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தா நாம செத்ததா அர்த்தம் இல்லையா? அந்த அணுக்களை கொண்டு நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து செத்து போயிட்டாடா அப்படின்னா இப்படி இருக்கும் சார். உங்களுக்கு பசங்க இருக்கா? பசங்க 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 இருக்காங்க சார். உங்க பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நான் அடிச்சா விடுவீங்களா சார்? உங்க பசங்களுக்கு ஒரு நல்லது நான் தான் பண்ணுவேன், உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொன்னா விடுவீங்களா சார்? அப்போ உங்க வீட்டுல ஒரு கஷ்டம்னா உங்க தாய் வழி தந்தை வழி மாமனார் மாமியார் வழியில உள்ள தெய்வத்தை தவிர வேற யார் சார் கொடுப்பா? யார் நல்லது செய்வா? உறவுகள் தான் நல்லதுக்கும் வரும் கெட்டதுக்கும் வரும். உறவுகள் தான் கை கொடுக்கும். உறவுகள் தான் பலம். ஒரு ஆலமரத்தை சுத்தி இருக்கிற விழுதுகள் பலம். அதனுடைய ஆணி வேர் உயிர். அந்த ஆணி வேர் இல்லைன்னா மரம் காஞ்சிரும், விழுதுகள் இல்லைன்னா மரம் சாஞ்சிரும். ஆலமரம் தான் நம் குடும்பம். உறவே கடவுள், உணவே மருந்து. இது தெரிஞ்சா எந்த ஜோசியக்காரனுக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை, எந்த மாந்திரிகத்துக்கும் வேலை இல்லை, எந்த பூசாரிக்கும் வேலை இல்லை. கோயில்ல வேலை வேணா பூஜை இருக்கும், கண்ட பரிகாரம் இல்லை. அவன் வழியில உழைச்சு சாப்பிடணும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. சொந்தத்துக்குள்ள ஏன் பொண்ணு எடுக்கணும்னா அப்பதான் நம்ம உறவு விட்டு போக கூடாதுன்னு. அப்படி சொந்தத்துக்குள்ள பொண்ணு எடுத்தா குறையா குழந்தை பிறந்துரும்னு சொன்னாங்க. அதுல எந்த ஒரு கிரகம் கெட்டு போயிருக்கோ அதுக்கு தகுந்த உணவு எடுத்திருக்கலாம். நீங்க எல்லாம் கூட்டமா இருக்கிறதுனால உங்களை பிரிச்சு இன்னைக்கு சிதைச்சு சில பேரினுடைய வாழ்க்கைக்காக நம்ம வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க சார். இதுல ஹோமம் பரிகாரம் எல்லாம் ஏமாற்று வேலை. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை இந்த உலகம் உன்னை ஏமாற்றும். இந்த உடலின் தேவை ஆசை என்னும் மோகம் இருக்கும் வரை இந்த உலகம் சீரழி. ஏன்னா இந்த உடலுடைய ஆசை அடங்கவே அடங்காது. மனுஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் பேய், உடல் அழிந்த பின் ஒரிஜினல் காட். உங்க தாத்தா பாட்டி இன்னைக்கு காட். அதனாலதான் இறைவன் பாதத்துல வச்சிருக்கான். அழிஞ்ச உருவத்துக்கு கொடுத்த அழியாத உருவம் செல்லை சார். மண்ணுல கட்டுனா கரையுதுன்னு தான் சார். கல்லுல கட்டுனா அது நனையுதுன்னு தான் சார். கோயில கட்டுனா வருஷத்துக்கு ஒருக்கா திருவிழா நடத்தினா. நம்ம முன்னோர்களுக்கு ஒரு படையல வச்சு அதுல ருசி மனம் இருக்காது சார். அந்த ருசி மனம் இல்லாததை தான் காக்கைக்கு வைப்பான். ஏன்னா சத்து போன அந்த சத்தை அவங்க எடுத்ததுனால அந்த சக்கையை தான் காக்கைக்கு வைப்போம். ஏன்னா காக்கைக்கு சோறு வச்சா நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற கழிவுகள் அதை பிறக்கும். எப்படி நம் முன்னோர்கள் நமக்கு வரக்கூடிய அப்பா அம்மா பிள்ளைக்கு வர ஆபத்துல இருந்து தடுத்து நம்மளை பாதுகாத்து நல்லா வளர்த்து கல்வியை கொடுத்து செல்வத்தை கொடுத்து நமக்காக உழைச்சானோ அதே மாதிரி காகம் நம்மை சுற்றி இருக்கிற
அத்தனை கழிவுகளையும் பிறக்கி நம்மளை காப்பாத்தும். அதனாலதான் சனிக்கு வாகனம் காகம், நம் முன்னோர்களுடைய வாகனம். நம் முன்னோர் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு உழைச்சிட்டு படுத்த மாதிரி அது காலையில எந்திரிச்சு உழைக்கும், தன் கூட்டத்தோடு சேரும், நம் இனத்தோடு சேரும். அதே மாதிரி நாம வாழணும், நான் காக்கை போல் வாழணும். புரியுதா சார்? ஆமா. அப்போ உங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, உங்க அம்மாவுடைய அப்பா அம்மா 4 பேர் பிறந்த ஊர் தெரியுமா சார்? சார் சுமாரா தெரியும் சார். அம்மாவோட அம்மா சார் அந்த அம்மா உங்க அப்பாவுடைய அப்பா பிறந்த ஊர், உங்க அப்பாவுடைய அம்மா பிறந்த ஊர். அப்பாவுடைய அம்மா பிறந்த ஊர் கம்பம். அப்பாவுடைய அம்மா, அப்பாவுடைய அப்பா? ஆமா. அப்பாவுடைய அப்பா வந்து உப்புக்கோட்டை. அம்மாவுடைய அப்பா? அம்மாவுடைய அப்பா தாராபுரம். அம்மாவுடைய அம்மா? தெரியலீங்க. சரி, அம்மாவுடைய அம்மா தான் மனைவி. நீங்க அந்த இடத்த கும்பிடலன்னா குடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை வந்துடும். மனைவி குடும்பத்துங்கள்ல உங்களுக்கு ஒட்டு உறவு இல்லாம பண்ணி விட்டுடும். ஜாதகத்துல 7ஆம் இடங்கிறது தாய்க்கு தாய். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இருக்கும். லக்னத்துக்கு 5ஆம் இடம் நம்ம வந்து சூரியன் சொல்லுவோம். லக்னத்துக்கு 9ஆம் இடம் தந்தைனா தந்தைக்கு 9ஆம் இடம் சூரியன். தந்தையினுடைய தந்தை தான் சூரியன், அவருடைய தந்தை தான் நம்ம லக்னம். அப்போ தந்தையினுடைய தாத்தாவினுடைய டிஎன்ஏ தான் நம்மகிட்ட அதிகமா இருக்கும். அட்லீஸ்ட் தந்தையினுடைய தந்தை இடத்துல சூரியன் ஆட்சி, தந்தையினுடைய தந்தை தாத்தா வழியில சூரியன் உச்சம். நம்மளுடைய அணுக்களை ஆட்சியாவது வச்சுக்கணும். இப்ப ஆட்சின்னா நம்ம நாட்டு முதல்வர் மாதிரி, உச்சம்னா பிரதம மந்திரி மாதிரி. சரி, நம்ம வர பிரச்சனையில ஒரு 80% தடுக்கணும்ல. அப்போ உங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, உங்க அம்மாவுடைய அப்பா அம்மா உங்களுக்கு தாத்தா பாட்டி, அவங்க பிறந்த ஊர்ல உங்க கம்யூனிட்டிக்கு உண்டான அத்தனை கோயிலும் உங்கள் முன்னோர்கள் இன்றும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. அந்த மண்ணை மிதிக்க சொல்றாங்க. யாரெல்லாம் இறந்தவங்க கனவுல வராங்களோ, வான்னு கூப்பிட்டு ஐயோ செத்தவங்க கூப்பிட்டானு பயந்துருவீங்க. நம்ம முன்னோர்களின் அணுக்களின் பிரதிபலிப்பு. இந்த உடல் வந்து தூங்கும் போது செத்துடும், அந்த அணுக்கள் மட்டும்தான் உயிரோட இருக்கும். அந்த அணுக்களின் பிரதிபலிப்பு காட்சி. அப்போ அவன் என்ன சொல்றான், வந்து என்ன பாருங்க, ஏன்னா உங்க டிஎன்ஏ என்கிட்ட இருக்காது. அப்போ உங்க குடும்பத்துல வந்து காக்குறாங்க, டே உன் டிஎன்ஏ வீக் ஆயிட்டு இருக்கு, உனக்கு பிரச்சனை வருது, வா அந்த ஊர் கோயில்ல வா. அப்ப அந்த ஊர் மண்ணை மிதிங்கிறாரு. புரியுதுங்களா? ஒருத்தன் சாவ போற கடைசி நேரத்துல சொல்லுவான், சார் என்னை சுத்தி எல்லாரையும் நான் பார்த்தேன். அப்ப அந்த அணுக்கள் வைப்ல இருக்கிறவன் மட்டும் இருக்கான் சார், இல்லாதவன் வச்சு செஞ்சிருவான் சார். எந்த அணுக்கள் ஆக்டிவேட் இல்லையோ அது நோய் சார். எப்படி? அப்போ உங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா உங்களுக்கு தாத்தா பாட்டினா, மாமனாருடைய அப்பா அம்மா மாமியாருடைய அப்பா அம்மாவும் தாத்தா பாட்டி. இந்த 8 பேர் பிறந்த ஊரை கண்டுபிடிச்சு கும்பிட்டுட்டு நீங்க அந்த திருச்செந்தூர் கடல்ல குளிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில வருஷத்துக்கு ஒரு தடவை இதை பண்ணுங்க சார். உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு என்கிட்ட அப்படியே திருப்பி சொல்லுங்க சார். இது தெரிஞ்ச ஜோசியக்காரங்க நான் ஒரு தடவைக்கு மேல யாருக்கும் பார்த்ததே இல்லை சார். அதே மாதிரி பார்த்து தோத்துட்டேன்னா உன் பணத்துல யார் சொல்லி பழிக்குதோ இல்லையா, நான் சொல்லி நடக்கலன்னா நீ கொடுத்த காசுக்கு 3 மடங்கு திருப்பி வாங்கிக்கின்றேன். ஏன்னா ஒரிஜினல் தெய்வம் சார். இப்போ உங்க ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னா தாய் தந்தையிடம் சேர்ப்பது முறைன்னு சொல்றேன். என்ன நம்பி வந்துட்டேன், நான் காப்பாத்துறேன்னு சொல்லல சார். உறவுகளில் வாழ தகுதி இல்லாதவன் தான் சார் சாமின்னா யார்? இந்த உடலுக்கு தேவையை துறந்தவன் சாமி. அப்போ அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். குடும்பங்கிற கோவில், குடும்பங்கிற ஒரு பல்கலைக்கழகம். எப்படி? குடும்பம் என்பது ஒரு கோவில், அதில் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், குடும்பமே பல்கலைக்கழகம், ஒரு கல்லூரியா சார் அது? இந்த குடும்பத்துல இல்லாத ஒரு விஷயம் உலகத்திலே கிடையாது சார். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சார். முன்னோர்கள் சொன்னது பூரா வியாபாரம் பண்ணிட்டாங்க சார். நாம சுதாரிச்சோம்னா இந்த வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அவர்கள் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கடன் இருக்காது, இந்த உடலுக்கு தேவையானது போக 4 பேத்துக்கு உதவும் எண்ணம் இருக்கும், நல்ல மனம், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். வாழ்க்கையில வரக்கூடிய இன்னல்கள் நம்மளை விட்டு விலகும். யூடியூப்ல உங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஒரு பேசணும்னு சொல்லி ஒரு இது போட்டேன். ஓரளவுக்கு பேசுறேன்னா சார், நான் படிக்காத பையன். எனக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தது, என் பெயர் சிவன், உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும், இது என்னுடைய கருமருந்துன்னு சுடுகாட்டு சாம்பலை தந்தார் சார்.
கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் இந்த உடல் அழிஞ்சிருச்சுன்னா உயிர் அஸ்தியா மாறிடுமா. அந்த அஸ்தியில எந்த தூசியும் வராதான், அந்த அக்னியில எந்த கிருமியும் உற்பத்தி ஆகாதான். உயிர் என்பது ஒளி சார். அந்த உயிருங்கிற ஒளி ஆனா பெண்ணா சார்? உயிர் என்பது ஒரே வடிவம், ஒளி வடிவம் சார். அது எல்லா உயிரினத்துக்கும் ஒரே வடிவம். அதனாலதான் காளி சுடுகாட்டுல பார்வதியை நிர்வாணமா வச்சிருப்பா. ஏன்னா இந்த உயிருக்கு எந்த உடையும் தேவையில்லை. அத்தனை மண்டவோட மாட்டிக்கிட்டு நிக்கிறாரு. அத்தனையும் அந்த உடல் அழிந்த உயிர் தான் இந்த நிர்வாண கோலத்துல இருக்கு. காளியா நிர்வாணம். உயிர் நிர்வாண நிலையில் இருக்கும். இந்த உடல் அழிந்தவன் ஒளி வடிவில் இருக்காங்கிறான். நீங்க காளிக்கு உடனே கை காலெல்லாம் போட்டு உடம்ப போட்டு நிர்வாணமா காட்டுறீங்க. மக்களுக்கு புரிகிற வகையில முன்னோர்கள் கொஞ்சம் மறைச்சு சொன்னாங்க சார். மெய்ஞானத்துல உன் அறிவா கண்ணால பாரு. எப்படி நம் தமிழர்கள் அறிவின் பிள்ளைகள், முருகனின் பிள்ளைகள், சிவனின் பிள்ளைகள். தமிழின் கடவுள் முருகன், சிவன் சார். அதனாலதான் சார் தமிழ் இவ்வளவு அழகு. தமிழோட நான் வருஷத்தை கணக்கு பண்ணுவேன், நட்சத்திரத்தை கணக்கு பண்ணுவேன், லக்னத்தை கணக்கு பண்ணுவேன், ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவேன். இந்த விஷயத்தை கொடுத்தது முருகன் உடம்பிலிருந்து வெளிவந்த சக்தி. அப்படின்னா சப்த மாதாக்களில் கௌமாரி அப்படிங்கிறவ எனக்கு காட்சி கொடுத்ததுனால அவளை சிலைய வச்சிருக்கேன். அப்ப இந்த பூமியினுடைய மொத்த சக்தி குருவின் வடிவம் என் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் தெய்வம், உடல் அழிந்தவன் தெய்வம்னு சொல்லி கொடுத்தது சிவன். கிருஷ்ண பரமாத்மா உலகத்தின் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே போவோம். அதுக்காக இந்த பிறவின் எனக்கு வரம் கொடுத்தாரு. முருகன் உனது ஓலை பண ஓலையை பணம் பாலையால் பிரட்டி உனது ஜாதகம் பிரம்ம ரிஷி ஜாதகம் பிறப்பின் அர்த்தமும் மகத்துவமும் உனக்கு எடுத்து உரைக்கவே இந்த பிறவி அப்படின்னு சொன்னான். அதே திருச்செந்தூர் முருகன் சொல்லி எங்க அம்மா கருவுல தனிச்சவன் சார். இன்னைக்கு எங்க ஊர்ல நான் சாமி ஆடுற பையன். முன்னோர்களை மதித்தே அந்த கோயில்ல கால் வைப்பேன் சார். வாழ்க்கையில எதெல்லாம் இல்லாதது, நடக்காது, கிடைக்காதுன்னு சொன்னாங்களா அவ்வளவு என்கிட்ட இருக்கு சார். என்கிட்ட வந்த உங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் உங்களுக்கு அதாவது கோமால இருந்தவன் எந்திரிச்ச இருக்கானா அவன் அவங்க பூர்வீகம் காப்பாத்துது. நான் அனுப்பும் வழி சரி, அதில் நிம்மதி சார். உங்க குழந்தைங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறத விட பாதுகாப்பு வேற யார்கிட்ட சார் இருக்கும்? உங்க பிள்ளைக்காக தாய் தந்தை உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க. எங்க அப்பா அம்மா எனக்காக தரும். ஏன்னா தன் உடலையும் உயிரையும் வருத்தி கொடுத்த பிள்ளைக்காக உழைப்பையும் கல்வியையும் அத்தனையும் கொடுத்த தாய் தந்தை தனக்கு பிள்ளைக்காக உயிரையும் கொடுக்கும். மற்ற கோயில் எப்படி சார் தரும்? வேணா ஒரு ஆதரவுக்கு சோறு தருவோம், ஒரு அரவணைப்பு தருவோம், அன்பு தருவோம், பாதுகாப்பு தருவோம். அதுவே நீங்க நம்ம பிள்ளையா நீயான்னு வரும்போது எங்க சார்? அங்கதானே சார். அதே நீங்க இன்னொருத்தர்கிட்ட இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே தன் தாயும் தந்தையும் உங்களுக்கு வேதனையாகி உங்களுக்கு அவங்களுடைய வேதனைக்கு பலன் இல்லாம போயிடுமே. பூர்வீகத்துக்கு போயிட்டு வாங்க சார். இன்னைக்கு வரைக்கும் தெரியாம பண்ணிருப்பீங்க, தெரியாம திதி கொடுத்திருப்பீங்க, அது தவறல்ல. இனி தெரிஞ்சு அதை பண்ணாதீங்க. உங்கள் தாத்தா அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி 4 பேர் திசை. உங்க மாமனாருடைய அப்பா அம்மா, மாமியாருடைய அப்பா அம்மா, இதுவும் உங்களுக்கு திசை. உங்களுக்கு திக்குங்கிறது அவங்களுக்கு அப்பா அம்மா. திக்கும் தெரியல, திசையும் தெரியல, நான் அட்லீஸ்ட் திசை தெரிஞ்சாலாவது வாழ்க்கைங்கிற கடல்ல இருந்து கரை ஒதுங்க முடியும். நீங்க உங்க திசையவையாவது கண்டுபிடிங்க, உங்க வாழ்க்கை அழகாகும். அது உங்க தாத்தா பாட்டியை நம்பி அவர்களை இறைவனா நம்புறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையில நிச்சயமா இதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க. முடிஞ்சா உங்க கனவுல யாராவது வந்திருந்தாங்கன்னா, உடல் அழிந்து இறைவனாய் மாறியவர்கள் வந்தா, அதாவது உங்க முன்னோர்கள் வந்தா, அவர்களை ஒரிஜினல் தெய்வமா வச்சு கும்பிட்டு பாருங்க சார். உங்க வீட்டுல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இதை சொன்னவன் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் சொன்னது இந்த உலகத்தின் நாயகன் விநாயகன், ஞானத்தின் முதல்வன், இப்பூ உலகத்தின் தலைவன், ஜோதிட சக்கரவர்த்தி சார். அவனை நீங்க எதுக்கணும்னா எவ்வளவு பெரிய அறிவு படைச்சவனாலும் அவனை நின்னு கூட்டிட்டு தான் போகணும். அவன் அறிவுங்கிறது பஞ்சமுகன். இந்த பஞ்சபூதமும் அவன், 8 திக்கும் அவனுக்குள் அடக்கம், நவ கிரகமும் அவனுக்குள் அடக்கம். அதை சுமக்கும் இந்த பூமி என் முருகன். சிவனுடைய பிள்ளைகள்ங்கிறது வேற யாரும் இல்ல சார், இயற்கையும் அழகும் தான். மூத்தவன் என்பவன் 5 அறிவு ஜீவராசியிலிருந்து பஞ்சபூதம் 8 திக்குன்னா முருகன் அதில் பூமி.
எப்படி? முருகன் அதனாலதான் பூஜை சார் அது. முருகன் அறிவுக்கு கடவுள். சூரியன் ஓ. நெற்றிக்கண்ணில் பிறந்தவன்னா அறிவால் பிறந்த சூரியன் இருந்து விழுந்த துண்டு பூமி. ஆ. முருகன் என்பவன் உலகத்தினுடைய மொத்த பூமி சார். அதனாலதான் ம். முருகனுக்குள் எல்லாம் அடக்கம். முருகனை வணங்கினால் சகல தெய்வங்களையும் வணங்கினதா அர்த்தம். ம். இப்ப நமக்குள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம அப்பா அம்மா அவங்க முன்னோர்கள் அவங்கள கும்பிட்டா உங்களோட இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகுங்கிறீங்க. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே நல்லா இருக்கும். அதை போய் ஜெயிச்சவன் நானு. ம். இப்ப மத்த ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இது இல்லையா சார் சார்? உங்க அதெல்லாம் நீங்க சூரியன்னா உங்க ஜாதகத்துல யாரு அப்பா, சந்திரன்னா அம்மா, அப்பா. புதன்னா மாமா, ம். எல்லாமே கிரகம். அதனாலதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் 14 உறவுகளின் 12 கட்டம். ம். சார் போயிட்டு வந்து எனக்கு இதை கொடுங்க, ரெமெடி. ரைட் ரைட். அதை சொல்லுங்க ஓகே எனக்கு சார். எந்த அளவுக்கு இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்க ரைட். வளமுடன், நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும், வாழ்வு சிறக்கும். நன்றிங்க. நன்றி.